தூய்மையான இலங்கை அனுரவாழ் இராணுவத்தினருக்கு வழங்கப்பட்டு அதிரடி உத்தரவு. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திலூடாக எவரும் கைதாக மாட்டார்கள். நலிந்து ஜேதிச. இலங்கையில் கடுமையாகும் சட்டம். சாணக்கியனின் கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானது. எதிர்க்கும் பிள்ளையான் தரப்பு. எரிபொருள் விலை அதிகரிப்பு விவகாரம் முன்னாள் எம்பி பகிரங்கம். 2025 பலம் பெறப்போகும் ஸ்ரீலங்கா விமானப்படை வந்து குவிய போகும் விமானங்கள். புதிய வைரஸ் தாக்கத்தால் பாதிப்படைந்துள்ள சீனா. இலங்கை இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் மற்றும் புலனாய்வு கண்காணிப்பு கடமைகளை மேலும் விரிவுபடுத்துமாறு பாதுகாப்பு படை தளபதிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவினால் முன்வைக்கப்பட்ட தூய்மையான இலங்கை வேலை திட்டத்திற்கு அமைவாக இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இலங்கை போலீசாரின் விசேட சுற்றி வளைப்பின் கீழ் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக 370 வழக்குகளில் 451 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நடவடிக்கைகளின் போது கிட்டத்தட்ட 3570 கிலோ கஞ்சா, 1040 கிலோ கேரளா கஞ்சா, 11 கிலோ ஐஸ் மற்றும் 61 கிலோ ஹெரோயின் ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் குஸ் மற்றும் ஹாசிஸ் போதைப் பொருட்களும் இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளதோடு சுமார் 850 லிட்டர் சட்டவிரோத உள்நாட்டு மதுபானம் மற்றும் 15,000 லிட்டர் கோடா மற்றும் 68 வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சட்டவிரோதமாக இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் 7,340 கிலோ பீடி இலைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு 14,000 சிகரெட்டுகளும் கைப்பற்றப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினூடாக எவரும் கைது செய்யப்பட மாட்டார்கள் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்து ஜேதிச தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தினூடாக எவரையும் கைது செய்யவோ வழக்கு தொடரவோ அல்லது நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தவோ அரசாங்கம் யாருக்கும் அறிவுறுத்தல் வழங்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவருக்கும் ஏதேனும் காரணத்திற்காக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் நாடாளுமன்றில் சட்டம் ஒன்று இயற்றப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் நாட்டின் நன்மதிப்பினை மேம்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ளது எனவும் ஊடகம் ஒன்றுக்கு இந்த திட்டம் தொடர்பில் போலியான தகவல்களை வெளியிட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வீதிகளில் பலாக்காய் அல்லது இலைக்கஞ்சி விற்பனை செய்ய முடியாது என ஊடகங்களில் வெளியான தகவல்களில் எந்தவித உண்மையும் கிடையாது என நலிந்த ஏதிச மேலும் குறிப்பிட்டுள்ளார். மோட்டார் வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள தேவையற்ற உபகரணங்கள் தொடர்பான சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அவதானம் செலுத்தி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமாறும் பதில் போலீஸ் மா அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளார். அதற்கமைய பல்வேறு நிறங்களில் மின் விளக்குகள் மற்றும் பல்வேறு துணிகள் கொண்ட ஹோர்ன்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேவையற்ற உபகரணங்களை பொருத்தியுள்ள வாகனங்கள் தொடர்பில் சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துமாறு பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சி 10 ஏக்கருக்கு மேற்பட்ட காணியை பிடித்து வைத்துள்ளது என்று கூறும் கருத்து உண்மைக்கு புறம்பானது என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது சட்டத்திற்கு முரணானது என்று கருத்துக்களை வெளியிட்டு மக்களையும் அதிகாரிகளையும் திசை திருப்பி குழப்புகின்ற செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்தார் எனவும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் கூறியுள்ளார். உரிய காணிக்கான திட்டம் முன்மொழிவுகள் கொடுக்கப்பட்டு அரசியல் கலாச்சார தலைமைத்துவ மத்திய நிலையத்திற்கான காணியானது மட்டக்களப்பு திராய்மடுவில் பெறப்பட்டு இருக்கிறது எனவும் அவர் கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது 75 வருடங்களாக செயல்படுகின்ற ஒரு இலங்கை தமிழரசு கட்சி மக்கள் மத்தியில் அரசியல் ரீதியான கருத்துக்களையும் தெளிவூட்டல்களையும் மேற்கொள்வதற்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் 10 ஏக்கர் அல்ல 20 ஏக்கர் காணியினை நீண்ட கால குத்தகைக்கு பெற்று மிக பிரமாண்டமான அலுவலகத்தையும் கட்டி மக்களுக்கு அரசியல் தொழில் செய்யுங்கள். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மக்களை தெளிவூட்டுவதற்காக சட்டப்படியாக 3 ஏக்கர் காணியை இவ்வாறு அரசியல் கலாச்சார தலைமைத்துவ நிலையத்தை அமைப்பதற்காக முன்வந்தால் அதனை மாற்றி 10 ஏக்கர் காணியினை சூறையாடி இருக்கின்றார்கள், காணியை கொள்ளை அடிக்கின்றார்கள் என மிகப்பெரிய பொய் வதந்திகளை கூறி அதிகாரிகளையும் மக்களையும் திசை திருப்ப வேண்டாம். மக்களுக்காக ஏதாவது நல்ல விடயங்களை செய்யுங்கள்.
தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி அரசியல் கலாச்சார தலைமைத்துவ மத்திய நிலையம் அமைத்த பிற்பாடு எல்லா அரசியல் கட்சிகளிலும் இருக்கின்ற உறுப்பினர்களும் வந்து அங்கு இருக்கின்ற நூலகத்தை பயன்படுத்தலாம், அங்கு இருக்கின்ற மண்டபத்தை பயன்படுத்தலாம், முடிந்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனும் வந்து செல்லலாம் என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். எரிபொருள் விலை அதிகரிப்பிற்கு அரசாங்கத்தின் வரி விதிப்பே பிரதான காரணம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். குறிப்பாக 118 ரூபாவிற்கு கொண்டுவரப்படும் பெட்ரோலுக்கு 109 ரூபாய் வரி விதிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவித்த போது, அரசாங்கத்தின் புதிய வரிமுறை சர்வதேச நாணய நிதியத்தின் அழுத்தத்தின் பிரகாரம் செயல்படுத்துவதுடன் அதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை விட சர்வதேச நாணய நிதியத்தின் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கே நாணய நிதியத்துடன் இணங்கி நிபந்தனைகளையே அரசாங்கம் தற்போது முன்னெடுத்து வருகின்றது. அவர்கள் தேர்தல் காலத்தில் தெரிவித்த விடயங்கள் தொடர்பில் எதுவும் வாய் திறப்பதில்லை. 2025ஆம் ஆண்டில் அரசாங்கம் 4300 முதல் 4400 பில்லியன் ரூபாய் வரையிலான வருமான இலக்கை நெருங்க வேண்டியிருக்கின்றது. 2020இல் கோட்டபய ராஜபக்ஷவின் அரசாங்கத்துடன் இதனை ஒப்பிட்டு பார்க்கும்போது எமது வரி வருமானம் 1300 பில்லியனாக இருந்தது. அப்படியானால் இந்த வருடத்தில் 300 பில்லியன் மேலதிகமாக தேடிக்கொள்ள வேண்டிய நிலை காணப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டில் ஸ்ரீலங்கா விமானப்படை 9 புதிய விமானங்களை பெறவுள்ளது. அமெரிக்காவில் இருந்து 8 பெல் 206 உலங்கு வானூர்திகளும் பாகிஸ்தானில் இருந்து FT-7 பயிற்சி விமானமும் கிடைக்க உள்ளன. 2025ஆம் ஆண்டு முதல் காலாண்டில் அமெரிக்கா 8 TH-57 சி ரேஞ்சர்ஸ் பெல் 206 உலங்கு வானூர்திகளை விமானப்படைக்கு வழங்கும் என்று விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் உதேனி ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான நீண்ட பேச்சுவார்த்தைகளின் பின்னர் ஸ்ரீலங்கா விமானப்படையின் விமான திறனை அதிகரிக்கும் நோக்கில் இந்த உலங்கு வானூர்திகள் வழங்கப்படுகின்றன. எதிர்காலத்தில் விமானப்படைக்கு பாகிஸ்தான் ஜெட் விமானம் கிடைக்கும் என்றும் விமானப்படைக்கு கடற்படையை மேலும் பலப்படுத்தும் என்றும் விமானப்படை தளபதி கூறியுள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பரில் ஸ்ரீலங்கா விமானப்படைக்கு அமெரிக்காவிடமிருந்து பீச் கிராப்ட் கிங் ஏர் 360 ER விமானமும், டிசம்பரில் ஆஸ்திரேலியாவில் இருந்து பீச் கிராப்ட் கிங் ஏர் 350 விமானமும் கிடைத்தன. கோவிட் தொற்றை ஒத்ததாக வேகமாக பரவும் புதிய வைரஸ் ஒன்று தற்போது சீனாவில் பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. HMBV எனப்படும் மனித மெடானிமோ வைரஸ் பாதிப்பால் சீனாவில் உள்ள பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனை அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தியூடாக அறிந்து கொள்ள முடிகின்றது. HMBV கொரோனா ஃப்ளூ போன்ற தாக்கங்கள் ஒரே நேரத்தில் தாக்குவதால் சீனா அதிக பாதிப்படைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. பெரும்பாலும் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் இந்த தாக்கத்தால் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது.